24 மார்ச் 2026 தவக்காலத்தின் 5ஆம் வார செவ்வாய். நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 8, இறை வசனங்கள் 21 30 முடிய. அக்காலத்தில் இயேசு பரிசேயர்களை நோக்கி, நான் போன பின் நீங்கள் என்னை தேடுவீர்கள், நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது, நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்றார். யூதர்கள், நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது என்று சொல்கிறாரே, ஒருவேளை தற்கொலை செய்து கொள்ளப் போகிறாரோ என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள், நான் மேலிருந்து வந்தவன். நீங்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள், ஆனால் நான் இவ்வுலகை சார்ந்தவன் அல்ல. ஆகவேதான் நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்று உங்களிடம் சொன்னேன். இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் நம்பாவிடில் நீங்கள் பாவிகளாய் சாவீர்கள் என்றார். அவர்கள், நீர் யார் என்று அவரிடம் கேட்டார்கள். அவர், நான் யார் என்று தொடக்கத்திலிருந்தே சொல்லி வந்துள்ளேன். உங்களை பற்றி பேசுவதற்கும் தீர்ப்பிடுவதற்கும் பல உண்டு, ஆனால் என்னை அனுப்பியவர் உண்மையானவர். நானும் அவரிடமிருந்து கேட்டவற்றையே உலகிற்கு எடுத்துரைக்கிறேன் என்றார். தந்தையை பற்றியே அவர் பேசின என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், நீங்கள் மானிட மகனை உயர்த்திய பின்பு இருக்கிறவர் நானே, நானாக எதையும் செய்வதில்லை, மாறாக தந்தை கற்று தந்ததையே நான் எடுத்துரைக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை தனியாக விட்டு விடுவதில்லை. நானும் அவருக்கு உகந்தவற்றையே எப்பொழுதும் செய்கிறேன் என்றார். அவர் இவற்றை சொன்ன பொழுது பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நாள் இறைவன்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக வசதிக்கும்படியாகும். இன்றைய நாள் நீங்கள் சமர்ப்பிக்கின்ற ஒவ்வொரு மன்றாட்டுகளை என்னுடைய திருப்பையிலும் நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக ஆராதனை வைத்து ஜெபிக்கிறேன். இறைவன்கள் ஒவ்வொருவரை நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளில் தூய கத்திரினுடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றோம். இவர் சிறிய நாட்டில் பிறந்தவர். சிறு வயதிலிருந்தே பக்தி உள்ளவராக வளர்ந்தவர். 14ஆம் வயது அவருடைய விருப்பத்திற்கு எதிராக ஏற்காடு என்பவரை மணந்தார். ஆனால் அவர் தன்னை ஆண்டவருக்கே அர்ப்பணிப்பதாக கூறி துறவற வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார். பின்னர் தனது தாய் பிரச்சித்திர உரோமைக்கு சென்று நற்செய்தி பணியில் ஈடுபட்டார். தந்தையும் பின்னர் கணவரும் இறந்ததால் தாய் மகள் இருவரும் புனித நாடுகளுக்கு திருப்பயணம் மேற்கொண்டனர். அந்த பயணத்தில் ஏழைகளுக்கு உதவி செய்து நற்செய்தியை அறிவித்தனர். புனித நாடுகளில் திரும்பும் பொழுது அவருடைய தாய் பிரச்சித்தம் இறந்தார். பின்னர் கத்ரின் தனது சொத்துக்களை ஏழைகளுக்கு வழங்கி பிரிஜித்தின் சபையில் சேர்ந்தார். அவருடைய தூய்மை மற்றும் தாழ்மையான வாழ்க்கையினால் விரைவில் சபையின் தலைவியாக உயர்த்தப்பட்டார். இவர் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து தாழ்மையுடன் பிறருக்கு உதவும் மனதை இன்று நமக்கு கற்றுத்தருகிறார். இவருடைய பரிந்துரையின்படி நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனிடத்தில் நாம் சமர்ப்பிப்போம். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வழியாக இந்த தவ காலத்தில் நாம் இறைவிடமே திரும்பி செல்ல அழைக்கப்படுகிறோம். இந்த நற்செய்தி வாசகத்தை நம்மை ஆழமாக இன்னும் அதிக அளவில் சிந்திக்கின்ற ஒரு கேள்வியாக அந்த மக்கள் ஆண்டவரை பார்த்து கேட்கின்ற கேள்வி, நீர் யார்? அதே சமயம் இந்த கேள்வி நமக்கும் எழும்புகிறது, நாம் யார்? இருக்கின்றவர் நானே என்று இயேசு தன்னை அடையாளம் படுத்துவதை இன்று நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம். கடவுள் மோசேக்கு கூறிய அதே வெளிப்பாடுதான். ஆனால் அந்த நேரத்தில் இருந்த யூதர்கள் இயேசுடைய வார்த்தைகளையும் அற்புதங்களையும் பார்த்து அவரை உணரவில்லை. ஏன்? அவர்கள் மனமானது மூடியிருந்தது. முன் கருத்துக்கள், அகங்காரம், ஆணவம் இவையெல்லாம் ஆண்டவரை பற்றிய உண்மையை ஏற்க விடவில்லை. யூத மரபில் உள்ள டால்முத் என்ற ஒரு சிந்தனை இருக்கிறது. அந்த சிந்தனையில் கடவுள் உலகை அன்பால் மட்டும் படைத்தார், அது நிலைக்கவில்லை. நீதியால் மட்டும் படைத்தார், அதுவும் நிலைக்கவில்லை. அன்பும் நீதியும் கலந்தபோதுதான் உலகம் நிலைத்தது. இதே உண்மைதான் இயேசுடைய வாழ்விலும் தெரிகிறது. முதலில் அவர் அன்பினால் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். பின்னர் நீதியின் வழியாக உண்மையை அறிவிக்கின்றார்.
இறுதியில்தான் தந்தை என்னோடு இருக்கிறார் என்பதனுடைய உண்மையை வெளிப்படுத்துகிறார். ஆகவே நாம் ஆண்டவர் தருகின்ற வாய்ப்பினை எப்பொழுதுமே இழக்காமல், நான் போன பின்பு நீங்கள் என்னை தேடுவீர்களானால் காண மாட்டீர்கள் என்று கூறிய இயேசுடைய வார்த்தைக்கு நாம் நம்மையே நம்முடைய வாழ்க்கையை கவனத்துக்கு கொண்டு வந்து வாய்ப்புகள் இருக்கின்ற பொழுதெல்லாம் மனம் திருந்துவதற்கான எல்லா முயற்சிகளையும் நாம் இருக்கின்ற பொழுது ஆண்டவரை நாம் கண்டடையவும். மனம் திருந்தாவிட்டால் ஆண்டவரை தேடினாலும் நாம் அவரை கண்டடைய மாட்டோம். பின்னால் வருந்துவதால் எந்த விதமான பயனும் இல்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடவுளுடைய குரலை கேட்க வேண்டும். நல்ல மாற்றத்திற்கு வருகின்ற ஒவ்வொரு வாய்ப்புகளை தவற விடாமல் அதை பற்றி கொள்ள வேண்டும். அதற்கு தாய்மொழியில் நாம் இருக்க வேண்டும். தாட்சி என்ற ஒரு குணத்தின் வழியாகத்தான் உண்மையை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ஏனெனில் அதில்தான் யூதர்கள் தங்களுடைய உண்மையை அறிந்து கொள்கின்ற செயலை அவர்கள் இழக்கிறார்கள். அவர் இயேசுவை புரிந்து கொள்ளவில்லை. காரணம், அவரிடத்தில் தாட்சி இல்லை. இயேசுவை உணர வேண்டும் என்றால் அறிவு மட்டும் போதாது, அனுபவம் மட்டும் போதாது, தாட்சி தான் மிக அவசியம். தன்னை தாழ்த்துகிறவர் உயர்த்தப்படுவார், உயர்த்துகிறவர் தாழ்த்தப்படுவார். கடவுளுடைய குரலை நம்மையே நாம் தாழ்த்துகின்ற பொழுதுதான் கேட்க முடியும். அவருடைய உண்மையை உணர முடியும். அந்த உண்மையில் கடவுளுடைய பிரசன்னத்தை, அவருடைய உடனிருப்பை நம்மால் உணர்ந்து வாழ முடியும். இயேசு என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்க என்று குறிப்பிடுகின்றாக. நாம் ஆண்டவரை பின்பற்றுகின்ற பொழுது ஆண்டவர் நம்முடன் இருக்கிறார் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தனியாகவே எப்பொழுதும் இருந்தது இல்லை. ஏனெனில் கடவுள் எப்பொழுதும் நம்முடன் இருக்கிறார். ஆக நாம் அவரோடு இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக இன்றைய நற்செய்தி வாசகம் ஒரு சவாலாக நாம் கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கை என்ற சுயநலத்தில் இருக்கிறதா அல்லது இறைவன் மீதான அன்பில் இருக்கிறதா? அன்பையும் நீதியும் பிரதிபலித்து நம்முடைய வாழ்க்கையானது சென்று கொண்டிருக்கிறதா? இதோ நமக்கான இருக்கின்ற அந்த ஒரு தவக்காலம் பல வாய்ப்புகளை அளிக்கிறது. மனம் திருந்துவதற்காக நாம் மேற்கொள்கின்ற ஒரு பொழுதின் வழியாக, நாம் மேற்கொள்ளும் ஜபத்தின் வழியாக, நாம் மேற்கொள்ளும் தர்மம் செய்தல் வழியாக ஆண்டவர் அளிக்கின்ற ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நாம் பயன்படுத்தி இறைவனை நாம் உணர்கின்ற பொழுது, இறைவனை பற்றிய சரியான உண்மையை நம்மில் எடுத்துக்கொள்கின்ற பொழுது நாம் பாவிகளாக சாக மாட்டோம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக சாகும். நாம் நம்முடைய இறப்பு எத்தகைய நிலையில் இருக்க வேண்டும் என்றால், முடிவிலா வாழ்வு இறைவன் அளிப்பார் என்றால் நாம் அவர் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாம் ஆண்டவரை இழந்து விடவும், அவருடைய பிரசன்னத்தை இழந்து விடவும் அவரை நம்ப வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமாக இருக்கிறது. இயேசு தன்னுடைய தந்தையை நம்பினார், நாம் இயேசுவை நம்ப வேண்டும். ஆக தந்தையாம் கடவுளுக்கு உகந்ததை இன்று செய்ய பிறரை புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். ஏழை ஒடுக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய நம்மை நாம் முழு மனதுடன் முன் காலெடுத்து வைத்து அவர்களுக்காக செபிப்போமாக. இந்த தவக்காலத்தில் இறைவனுக்கின்ற ஒவ்வொரு வாய்ப்பை பயன்படுத்தி நம்மையே நாம் தாழ்த்தி இறைவனுடைய குரலை கேட்டு அன்பும் நீதி நிறைந்த வாழ்க்கையில் நாம் வாழ்வதை பொழுது நாம் யார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும், இயேசு யார் என்பதையும் தெரிந்து கொள்ள முடியுமாக. இந்த ஒரு நிலையில் தொடர்ந்து செபிப்போம். ஆமென். அன்றாடமாக இன்றும் வாழவில்லாமல் இறைவா, இந்த நாளிற்காக, இந்த புதிய நாளை அருளியதற்காக, இந்த நாளை உமக்கே அர்ப்பணித்து உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் அனைத்துமே உமக்கு உகந்தவையாக இருக்க அருளை தாரும். ஆண்டு இருக்கின்றவர் நானே என்ற ஒரு உண்மையை நீர் வெளிப்படுத்திய அந்த அற்புதமான ஒரு நற்செய்தி வாசகத்தின் வழியாக எங்களை அழைத்தீரே. எங்களையும் பற்றி புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தினீரே. அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரை, உம்மை நாங்கள் தொடர்ந்து வர, உம்மிடத்தில் நாங்கள் பகிர்ந்து பேச இருக்கின்ற ஒரு தாழ்மையான ஒரு இதயத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுடைய அகங்காரத்தையும் ஆணவத்தையும் நீக்கி அன்பும் அமைதியும் நிறைந்த வாழ்க்கையை எங்களை வழிநடத்திரலாம். ஆண்டவரை, கருணை உள்ள தெய்வமே, தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கின்ற மாணவர்கள் அனைவரையும் அருளின் ஆசீர்வதியும். அவர்களுக்கு தெளிவான சிந்தனை மற்றும் நல்ல நினைவாற்றல், அமைதியை அளித்து அவர்கள் செய்த உழைப்பிற்கு ஏற்ற நல்ல ஒரு பலன்களை அவர் தரலும். ஏற்கனவே எழுதி முடித்திருந்த பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு தேர்வின் முடிவுகளை அளிக்கும்படியாக அவருடைய எதிர்காலத்திற்காக, எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய எதிர்காலத்திற்காக, இளைஞனுடைய எதிர்காலத்திற்காக செபிக்கிறோம். அனைத்து இளம் உள்ளங்களை
உமது அன்பினால் அரவணைத்து உமது தெய்வீக கல்வியினால் உலக கல்வியினால் அவரை நிரப்பி உம்மையை பற்றி சிந்திக்க உம்மிடம் பேச அவர்களை ஆசிர்வதித்தருளும். ஆண்டவரே, நம்பிக்கையுடன் அவர்கள் முன்னேற இருக்கின்ற பயங்கள் பதட்டம் அனைத்தையும் நீக்கி நல்ல பலனை பெற அவர்களுக்கு உதவியாக வாரும். அமைதியின் தெய்வமே, போர் கலக்கம் குழப்பங்கள் நிறைந்த இந்த ஒரு உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, பலவிதமான நெருக்கடியில் இருக்கின்ற பொழுது உமது சமாதானத்தை ஊற்றேறலும். போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான ஆறுதலையும் பாதுகாப்பையும் அளித்தரலும். அரசியல்வாதிகளிடையே ஏதேங்களில் சமாதான எண்ணத்தை விதைத்து அரசியல்வாதிகள் நாட்டை அன்பினாலும் அமைதியிலும் நீதியிலும் வழிநடத்த அவர்களுக்கு உதவியறலும். உலகெங்கும் அன்பும் சகரத்தும் நிலைக்க செய்தரலும். ஆண்டவரே, எங்களுடைய துன்ப நேரங்களில் உண்மையை நாங்கள் நம்பி வருகின்ற பொழுது எங்களுடைய நம்பிக்கையை இன்னும் பலப்படுத்தியறலும். வாய்ப்புள்ள பொழுது உம்மை தேடி நல்ல பாதை நடக்க எங்களை வழி நடத்தியறலும். ஆண்டவர், இந்த நாளை இந்த கரங்களில் ஒப்படைக்கிறோம். எங்கள் குடும்பத்தினரையும் நண்பர்களை உலக மக்களையும் ஆசீர்வதிக்க செய்கிறோம். எந்த மன்றாட்டுக்களை எல்லாம் ஆண்டவரை மீது கொண்ட நம்பிக்கையினால் நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கின்ற எல்லா மன்றாட்டுக்களையும் கனிவாய் செவிசாய் தரலாம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.